முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பூ இந்த இடத்திலே மீண்டும் அந்த இடத்திலே வந்து ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. பச்சைகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே. காலோடு சலங்கை பூட்டி தரையெல்லாம் வீணை மீட்டி கவி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை அதை காற்றின் கைகள் மீட்டுதே. கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பத நி சரி. பூக்கும் ஓ ஓசை இந்த இடத்திலே மணி ஒலிக்கிறது. ஓ அல்லது ஓ. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன். நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன். நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் என் கூடு. வாடுவதே என் பாடு இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு. அருமை அருமை. எவ்வளவு அற்புதமான மெட்டு பாருங்கள். வார்த்தைகளுக்கேற்ப மெட்டின் பாவத்தை அமைப்பது எங்கள் மெல்லிசை மன்னருக்கே உரிய சிறப்பு இல்லையா? ஓடும் மேகங்களை என்று சொல்லும் பொழுது ஓடும் மேகங்களை அழைப்பது போல் அந்த பாடல் மெட்டு அப்படியே உயர்ந்து ஒலிக்கும் இல்லையா? சரி, கூ இந்த இடத்திலே கூண்டு விட்டு ஒரு பறவை கூடு தாண்டி போச்சு. வழி கோணல் மாறலாச்சு. காதலிச்ச காலமெல்லாம் கனவு போல ஆச்சு. அதில் கரையுதெங்கள் மூச்சு. பூந்தோரணம் அது ஏன் வாடணும். போராட்டமா நம் சீர் சீதனம். தண்ணீலமான போல நான் இருக்கேனோ. கரையில மீன போல நீ இருக்க. கூண்ட மீண்டும் அதே எழுத்தில் மணி ஒலித்தது. இம்முறை கூ அல்ல கூ நெடில். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊறவிட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. கூண்டுக்குள்ள மீண்டும் அதே எழுத்தில் மணி ஒலித்தது. கூ அல்ல கூ நெடில். கூக்கு என்று குயில் கூவாதோ. இன்பமழை தூவாதோ. கூக்கு மீண்டும் கூ. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு
இடம் காலியாயிருக்கு. ஓ ஓ அல்ல கூ கூ மீண்டும் கூ. கூண்டுக்குள்ள உன்னை இல்லை கூடு எங்கே தேடி கிளிரென்றும் தடுமாறுதிங்கே உறவு எங்கே ரெண்டு உள்ளங்கள் அலைபாயுதிங்கே கேள்வியே பதில் என்ன பதில்களின் மொழி என்ன நீங்கள் சொல்லுங்களே தேடி கிளிரென்றும் தடுமாறுதிங்கே. கொஞ்சம் தடுமாற்றம் வந்தாலும் வார்த்தைகளை தேடி பிடித்து பாடிவிட்டீர்கள். கே இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. கே நெடில் அல்ல, கே குரில். ஒன்று இரண்டு பாடல்கள் தான் பலமுறை நினைவுபடுத்து என்றாலும் குமரேஷ் அருமையான வளமான குரலுக்கு உங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி குமரேஷ். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளரை அழைக்கின்றேன். இந்த போட்டியாளர் கோயம்புத்தூர் பல்லடம் பொள்ளாச்சி ரோடு இலக்கம் 488 தாலுகா அலுவலகம் எதிரில் நடு கவுண்டர் காம்ப்ளெக்ஸ். முழு முகவரியையும் கூறிவிட்டு இந்த போட்டியாளர் சி அம்பிராஜ். வாருங்கள் அம்பிராஜ். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன செய்து கொண்டு தொழில் செய்கின்றீர்களா? இல்லை சார், நான் பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பனியன் தொழில். பார்ட் டைமாக சப்தஸ்வரி இசைக்குழுவில் பாடிட்டு. ஒரு இசைக்குழுவில் பாடி வருகிறீர்கள். யாருடைய பாடல்களை எல்லாம் அதிகமாக பாடுவீர்கள்? இப்போ புது முகங்கள் இப்போ ரீசெண்டாக பாடலாம். புதிய பாடகர்கள் பாடல்களைத்தான் நீங்கள் பாடுவீர்கள். ஓ, நான் எதிர்பார்த்தேன் பழைய பாடல்களை எல்லாம் பாடுவீர்கள் என்று. இப்போது பாடம் போகும் பாடல் புதிய பாடல் தானே? ஆமாம் சார். என்ன பாடல் அது? 5வது படத்தில் வந்து கண்ணதாசன் காரைக்குடி. கண்ணதாசன் காரைக்குடி. இந்த பாடலுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தது தெரியுமா? கண்ணதாசனை அப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தலாமா என்று. ஆனாலும் அவரே பாடியிருக்கின்றார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலுமையில் என் துணை இருப்பு என்று. இல்லையா? பாட வேண்டும் என்று அவருக்கு நெடுநாள ஆசையா. ஆகவே டிஎம்எஸ் பாடலுக்கு வாயசைத்தாவது ஒரு பாடல் காட்சியில் நடிக்கின்றேன் என்று அந்த படத்தில் கண்ணதாசன் தோன்றினார். இந்த பாடலை இயற்றியவர் யார் என்று தெரியுமா? கண்ணதாசன் காரைக்குடி. பாடலை இயற்றியவர் யார்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கவிஞர் கபிலன். அவர் கானா பாடல்களை பற்றிய ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். இல்லையா? சரி, பாடுங்கள். கண்ணதாசன் காரைக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி உங்க குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசன் காரைக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி உங்க குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசந்தா. கண்ணதாசன் காரைக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி மச்சான போல் பாட போறேன்டா. பொண்டாட்டி புள்ளங்க அல்லங்க எல்லா இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்லை என்ன சாமி மடம் தானே. மேஸ்திரி கனவை கடந்து குடிக்கிறாரே, சித்தாலு பொண்ண நினைச்சு இருக்கிறாரே. இயக்குனராரு அங்க பாரு கோலம்பூராரு, 100 மில்லியன் அடிச்சா போதை இல்லையே, 100 தாண்டினா நடக்க பாதை இல்லையே.
கண்ணதாசன் காரக்குடி பேர சொல்லி ஊத்தி கொடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேன்டா. இயக்குனர் மிஷ்கின் பாடிய பாடல் இல்லையா? கவிஞர் கவலன் இந்த பாடலில் எவ்வளவு இது கருத்துள்ள பாடல் தான் நான் சொல்வேன். நல்ல கருத்துக்களை அள்ளி தெளித்திருக்கின்றார். மதுவின் கொடுமையை 100 மில்லி அடிச்சா போதை இல்லையே, 100 மில்லியை தாண்டினா நடக்க பாதை இல்லையே இல்லையா? இன்னும் ஒரு அழகாக சொல்கின்றார். போதை என்பது பாம்பு விஷம் தான், சேர்ந்து குடிச்சா சோசியலிஸ்ட் தான். நீங்க சோசியலிஸ்டவாதியா? இல்லை, தனியாகத்தானே போதுமே. அனுபவம் இருக்கிறது இல்லை, வேடிக்கையாக கேட்டேன். சரி சரி, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ப அல்லது பா. பழைய குரல் கேட்கிறதே, யாரோ யாரோ புதிய குரல் அழைக்கிறதே, யாரோ யாரோ இதனோடு என் நெஞ்சம் செவி சாய்க்குமோ, இரண்டோடும் சேராமல் உயிர் மாய்க்குமோ, யாரோ யாரோ. புதிய குரல்கள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் ஸ்ருதியோடு ஒலிக்க வேண்டும் இல்லையா? பல புதிய குரல்கள் பாடுகின்றார்கள், ஆனால் அந்த ஒலிப்பதிவு கூடத்திலே கம்ப்யூட்டரின் துணையோடு ஸ்ருதியை சரி செய்யும் வசதி இருப்பதால் அவரும் பாடகர்களாக பவனி வருகின்றார்கள். மேடையில் பாடும்போதுதான் வெளிச்சத்துக்கு வருகிறது இல்லையா? யா இந்த எழுத்திலே மணி ஒலிக்கிறது. யா அல்லது யா, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவ சிவ ஜாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, தோச்ச துணிய தோப்போமா, ராமவில்ல வளைப்போமா, ராமவில்ல வளைப்போமா. எம்மா 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 எம்மம்மா. அம்மா கருத்தில்லாமலும் பாடல் எழுதலாம் என்பதற்கு இப்படியும் பாடல்கள் உண்டு. மா இந்த எழுத்திலே மணி ஒலிக்கிறது. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. உள்ளங்கவர் கள்வனா உறும்புகளில் மன்னனா, மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா, அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. சோ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. சோ அல்லது சோ நெடில். சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை இறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை இறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை இறக்கு. கு இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. இறக்கு கு. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அத கேட்டு ஓ செல்வதங்கே மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ, அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. குயிலே போ போ அடி நான் தானே, இனி உன்றாகும் அது என்றாகும். குயில் நீண்ட நேரமாக போவதால் குரல் கொஞ்சம் சோர்ந்து போகிறது. சுருதியை அவதானித்து அதற்குரிய ஸ்ருதியில் பாடுங்கள். ஏ இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. ஏ அல்லது ஏ, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த. அடி என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த.
யானைக்கு சின்ன பூனை போட்டியா அதுதான் மோதித்தான் பட்ட பாடு பாத்தியா யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தான் மனசு பாருங்க மங்கிடாத தங்கந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான் வெள்ளி பானம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை தாங்குகின்ற நெஞ்சம் இருக்கு ஊத்தவாடலே இருந்த விஷம் இருக்கு சத்தியத்தை நம்பி ஓஹோ லாபம் இல்ல தம்பி நிச்சயமா நீதி ஓஹோ வெல்லும் நல்ல செய்தி சும்மாவும் தான் பூச்சாண்டி காட்டாதே நம்ம கிட்ட போடுறிய தப்பு தரந்தான் என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு அடி என்னம்மா கண்ணு சௌக்கியமா அடிக்கடி மேடையில் பாடும் பாடல் இல்லையா வார்த்தைகள் கரை புரண்டு ஓடி வந்தன மா இந்த எழுத்திலே மணி ஒலித்ததுமா அல்லது மா மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததே மோகம் வந்ததோ மோகம் வந்ததோ மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாடெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச சத்ரியன் திரைப்பட பாடல் அற்புதமான பாடல் இல்லையா பே இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது பே அல்லது பே இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு பேசக்கூடாது இனி வாழும் வரை ஓ, தேகம் வந்து போகும் என்று தேகம் நெஞ்சிலே பேசக்கூடாது இனி வாழும் வரை ஓ, தேகம் வந்து போகும் என்றும் தேடக்கூடாது இல்லை இல்லை அப்படி ஓர கண்ணால் என்னை பார்த்தால் என்னை பார்க்க கூடாது நான் பிழையாக பாடுவதை கேட்க கூடாது நான் என்ன செய்ய கேட்கின்றேன் பார்க்கின்றேன் மூன்று சொற்களுக்கு மேல் பிழையாக பாடியதால் தொடர்ந்து பாடும் வாய்ப்பு உங்களுக்கு இல்லை 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நேரில் வந்து தங்க நாணய பரிசுகளை வழங்கும் லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதனை தொடர்ந்து பூ என்ற திரைப்படம் பூ ஒன்று புயலானது என்பதை போல் மிக அமைதியாக வெளிவந்த திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படம் ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளரை புடம் போட்டு நமக்கு தந்தது அந்த இசையமைப்பாளர் தன்னை சுயம்புவாக வளர்த்துக் கொண்டவர் என்பதை அறியும் போது ஆச்சரியமாகவே இருக்கிறது இசையை எவருடைய துணையும் இல்லாமல் இறைவன் அருளோடு சுயமாக கற்று ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்து அந்த திரைப்பட பாடல்கள் பலராலும் பேசப்படும் பலராலும் நேசிக்கப்படும் ஒரு அருமையான வாய்ப்பை பெற்ற எங்கள் புதிய தலைமுறை இசையமைப்பாளர் பூ திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எஸ் குமரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சியில் முதலில் போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கவும் தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினருக்கும் எங்கள் அன்பு பரிசு உண்டு. இரண்டாம் பரிசினை பெறுகின்றார் எஸ் குமரேஷ். வளமான குரலில் இனிமையாக பாடியவர் எஸ் குமரேஷ். வாருங்கள். வளமான குரலால் இனிமையாக பாடிய எஸ் குமரேஷுக்கு இரண்டாவது பரிசு இதோ தங்க நாணய பரிசு நமது லலிதா நகை மாளிகை அதிபர் திரு கிரண் அவர்கள் வழங்குகின்றார். முதல் பரிசு சந்தேகத்துக்கிடமில்லாமல் வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் தேடி தேடி பாடிய குகதாசன் சுபலட்சுமி அவருக்கு நமது சிறப்பு விருந்தினர் எஸ் குமரன் அவர்கள் வழங்குகின்றார். நன்றி. நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்த பூ திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு குமரன் அவர்களுக்கும் எங்கள் அன்பு பரிசு லலிதா நகை மாளிகை வழங்கும் தங்க நாணய பரிசு. நன்றி. நன்றி திரு கிரண் அவர்களே.
குமரன் என்பதும் சன் ஆஃப் மகாலட்சுமியா என்று கேட்க தோன்றுகிறது. உங்கள் அன்னையின் பெயரை சொல்லுங்கள். இப்படி ஒரு அற்புதமான இசையமைப்பாளரை உங்களுக்கு பெற்று மாணிக்கம்மாள். அதுபோல் உங்கள் வெற்றிக்கு துணையாக நின்றவர் உங்கள் அன்பு துணைவி, அவருடைய பேர் அனுஷா தேவி. அனுஷா தேவி. அவருக்கு இசையிலே வெறும் ரசிகையாக மட்டும் இருக்கின்றாரா அல்லது இல்லை, எல்லா வகையிலுமே உதவி. வந்து சீடியை கொண்டு கொடுத்ததே வந்து அவங்க தான். அதாவது இயக்குனர் சசி அவர்களிடம் உங்களுடைய இசை திறமையை அறிமுகப்படுத்தியதே அவர்தான் இல்லையா? தன்னுடைய கணவர் ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று ஆசை கனவு கண்டார், அது நிறைவேறியது. குமரன் அவர்களை பெரும்பாலும் சிலர் மெட்டுக்களை ஹார்மோனிய பெட்டியிலே அல்லது கீபோர்டில் அல்லது வயலினில் உருவாக்குவார்கள். நீங்கள் உங்கள் மெட்டுக்களை எப்படி உருவாக்கினீர்கள்? நீங்களே பாடி உருவாக்கினீர்களா அல்லது? ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து கீபோர்டில் போட்டு தான் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி நானும் கீபோர்டில் பண்ணி பாடி இதை பண்ணேன். ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரையில் நீங்கள் இதற்கு முன்பு எந்த ஒரு இசை கலைஞரிடமும் இசை கற்றதும் இல்லை, இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று திட்டமிட்டதும் இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக வர வேண்டும் என்று விரும்பி ஒரு கேமராமேனாக கற்று அதற்கு பிறகு அதற்கே சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு அரசு பணியை ஏற்று திடீரென்று எப்படி இது நடந்தது? அது சுருக்கமாக சொல்லுங்க. ஆக்சுவலி கிராமத்தில் வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சொந்த ஊர். ஸோ அப்பா வந்து தலைமை ஆசிரியர். ஸோ சென்னையில் மியூசிக் ஆகணும்னு ஆசை எனக்கு. ஸோ சென்னை வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது படிக்கணும். அதுக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணி படித்து முடித்தோடனே எனக்கு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சோன்னே அப்பா வந்து வேலைக்கே போக சொல்லிட்டாரு, சினிமாலாம் வேணாம் அப்படின்னாரு. ஸோ ஒரு 10-12 வருஷம் என்னோட துறைமுக வேலைக்கு போனேன். ஒரு நாள் நானே டிசைட் பண்ணி மியூசிக் டேரக்டர் ஆகணும் எய்ம் வந்து நானே வந்து வீட்டிலே ஸ்டுடியோ போட்டு ஸோ நானே கம்போஸ் பண்ணி அதை நானே பாடி நானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ மனைவி ஒரு நாள் அந்த சீடி எடுத்து கொண்டு போய் சசிசார்ட்ட கொடுத்த உடனே அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஸோ என் படத்துக்கு மெட்டு போடுங்க சொல்லி அழைச்சாரு. அவர் சொன்ன சிச்சுவேஷனுக்கு நான் மெட்டு போட்டேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. நீங்கள் போட்ட மெட்டை நீங்களே தான் பாடியிருப்பீர்கள், ட்ராக்கிலும் நீங்கள் தான் பாடியிருப்பீர்கள் இல்லை? இந்த படத்திலும் கூட நீங்கள் ஒரு பாடலை பாடி திரைப்படத்தில் வரவில்லை இல்லையா? அதாவது ஒரு படைப்பாளரின் கற்பனையை இன்னொருவரால் முழுமையாக வெளிக்கொணர முடியாது. அந்த படைப்பாளன் அதை எப்படி கற்பனை செய்தான் என்பதை அவர் குரலிலே கேட்க வேண்டும் என்றும் ஆசையாகவே பூ திரைப்பட பாடல் ஒன்று. கண்டிப்பாக. நன்றி.